ஐயா வணக்கம். ம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல முடியுமா உங்களால்? சொல்லுங்க, சொல்லலாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் பண்ணுவதில் சிறந்த ஆள். அதாவது நம்பிக்கையான மனுஷர்னா யாருன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தான் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் தான் வழி நடத்துவார், அவர் தான் கட்சிக்கு தலைமையேற்று திறம்பட நடத்துவார் அப்படின்றது தான் என்ன மாதிரி தொண்டர்களை எல்லாம் மூத்த தொண்டர்களுடைய அபிப்பிராயமே அதுதான். இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய தகுதியுள்ள தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும்போது தொண்டர்களுக்கான இயக்கமாக ஆரம்பித்தாருங்க. அவருக்கு பிறகு அம்மா வந்தாங்க. அம்மாவும் புரட்சி தலைவர் ஏற்படுத்தின விதிகளை, சட்ட விதிகளை மாற்றவே இல்லை. அவ்வளவு காலம் கட்சியை நிர்வாகம் பண்ணி வளர்த்தும் கூட அவர் புரட்சி தலைவரினுடைய சட்டத்திட்டங்களை மாற்றவே இல்லாமல் இருந்தார். அப்படியே தான் கட்சியை வளர்த்தார். அம்மாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம் இருந்தாருங்க. அதனால் அம்மா 2 முறை இக்கட்டு வந்த போதும் அவர்கிட்ட தான் ஆட்சியை கொடுத்தார். ஏன்னா அவர் தான் நிர்வாகத்திறனும் சட்டத்திட்டங்களும் தெரிந்தவர். புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து கழக தொண்டராக இருந்து பணியாற்றியவர். அதனால் இப்போ நிர்வாகத்திறமை மிக்கவர் தான் ஆட்சிக்கு வரணுன்ற நிலை இருக்கிறதுங்க. அதனால் ஓ பன்னீர்செல்வம் வந்தால் தான் நாடு நல்லா இருக்குங்க, கட்சியும் நல்லா பலப்படுங்க. ஏன் நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை சிறந்த நிர்வாகத்திறமை கொண்டவர்னு சொல்கிறீங்க இல்லையா? அது என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படை காரணம் ஒன்று தாங்க. அதாவது அம்மா 2 முறை இக்கட்டு வந்த போதும் பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஆட்சியை ஒப்படைத்தார்கள். ஆனால் அவர் திறம்பட நடத்தி திருப்பியும் கொடுத்துட்டார். அம்மா வந்தபோது திருப்பி கொடுத்துட்டார். அம்மாவே சட்டசபையில் பேசினாங்க, நானும் சரித்திரத்தில் பலவாறு தேடி பார்த்தேன், எந்த இடத்திலும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு உருவமே கிடைக்கவில்லை. புராணத்தில் மட்டும்தான் இருந்தது. புராணத்தில் ராமனிடம் பரதன் ஆட்சியை பெற்றான். அதனால தான் பழமொழியே உருவாச்சிங்களாம். அண்ணன் தம்பி உதவுற மாதிரி, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது அப்படின்றது. அந்த ராமனுடைய திருவடிகளை வாங்கின்னு அதில் இப்போ மன்னர் நாற்காலியில் வச்சுட்டு பரதம் பக்கத்தில் உட்காந்து ஆட்சி செஞ்சாருங்களாம். அதாவது அடி உதவுற மாதிரி திருவடிகள், ராமனுடைய திருவடிகள் உதவுற மாதிரி அண்ணன் தம்பி யாருமே உதவலை, பரதன் சத்ருகனன் யாருமே உதவலை அப்படின்னு சொன்னாங்களாம் தேசத்து மக்கள் எல்லாம். அது மாதிரி ஆட்சி செஞ்சவர் பன்னீர்செல்வங்க. அதனால தான் அவருக்கு வித்தியாசம் சொல்கிறேன் நான்.